Fifth question. If one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0. முன்னாடி கொஸ்டின்ல இந்த x square x ன்னு இருக்கும். வேரியபிள் வேற மாறலாம். y இருக்கலாம், m இருக்கலாம், இதுன்னு இருக்கலாம். இந்த கொஸ்டின்ல y இருக்கு. ay square மாதிரி 2y square minus ay plus 64 equal to 0 is twice of the other. Then find the values of e. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ரூட் ஆல்பா பீட்டான்னு பார்த்துருப்போம்ல, ரெண்டு ரூட் ஆல்பா பீட்டான்னு பார்த்தோம்ல, அந்த ரெண்டு ரூட்ல ஒரு ரூட்டு இன்னொரு ரூட் மாதிரி 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இது 2ன்னு இருந்தால் அது 2 டைம்ஸ் 4 இருக்கும். இது 3 இருந்தால் அது 2 டைம்ஸ் 6 இருக்கும். அது மாதிரி 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா then find the value of ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸி. இதோடைய ரூட் நமக்கு ஆல்பா பீட்டான்னு தெரியும். இந்த ஆல்பா பீட்டாங்கிறது ஆல்பா மாதிரி பீட்டா 2 டைம்ஸ், இல்லாட்டி பீட்டா மாதிரி ஆல்பா 2 டைம்ஸ். ஒரு ரூட்டு இன்னொரு ரூட் மாதிரி டுவைஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஈக்குவேஷன் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ மைனஸ் ஏ, சியோட வேல்யூ 64, சியோட வேல்யூ 64. அப்போ நமக்கு சம் ஆஃப் ரூட்டுக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் ரூட் ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to minus b by a is equal to minus b ஓட வேல்யூ minus a. அப்போ minus into minus plus ன்னு ஆயிடும், plus a by 2. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். இது கொஸ்டின்ல இருந்து கண்டுபிடிக்கிறது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் மூலங்களின் பெருக்கற்பலன் is equal to c by a is equal to c ஓட வேல்யூ 64 by 2 கேன்சல் பண்ணா 32. அப்ப sum of root a by 2 product of root 64 by 2 32. ஓகேவா? இப்போ நமக்கு क्वेश्चन given என்ன கொடுத்திருக்காங்க பாரு. given is twice the other. நமக்கு தெரியும் ஆல்பாங்கிறது ஒரு ரூட், பீட்டாங்கிறது இன்னொரு ரூட். இந்த ஆல்பாவும் ஒன்று மாதிரி இன்னொன்று 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால ஆல்பாங்கிறத அப்படியே ஆல்பானே வச்சுக்கலாம். இல்லை வேற பேர் கூட கொடுத்துக்கலாம். ஏபிசிடி எதுன்னு கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்பா பீட்டான்னு யூஸ் பண்ணி நமக்கு அதே பழக்கமே ஆல்பாவே கொடுத்துக்கலாம். ஆல்பாங்கிறது ஒரு ரூட், அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த பீட்டாங்கிறது என்னன்னா இது மாதிரி 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது, 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? இது மாதிரி 2 டைம்ஸ், அப்போ 2 ஆல்பா. ஓகேவா? கிவன் இது நம்ம எடுத்துக்கிட்டோம் கொஸ்டின்ல இருந்து. எதனால? ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேவா? இதோடைய ஒரு ரூட்டு இஸ் டுவைஸ் தென் அதர். அதனால 2 மடங்கு இருக்கிறதுனால ஒரு ரூட் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ரூட்டை டுவைஸ் 2 டைம்ஸ் அதிகமாக ஆல்பா இஸ் ஈக்குவல் டு அப்படியே வச்சுக்கிட்டோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம். இல்லை சார் நான் ஆல்பாவுக்கு பதிலாக பீட்டான்னு வச்சுக்கிறேன், இங்கே 2 பீட்டான்னு வச்சுக்கிறேன், ரைட் வச்சு போடலாம். ஓகே, எப்படி வச்சு போடலாம்? அப்போ ஆல்பாவுக்கு பதிலாக நான் ஆல்பா எடுத்துக்கிட்டேன், பீட்டாவுக்கு பதிலாக 2 ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு திரும்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இப்ப இது எந்த மாடல் சொன்னேன்? 3வது சம் இருந்துச்சுல்ல, ஆல்பாவுக்கு பதிலா பீட்டாவுக்கு பதிலா, அந்த ஆன்சர். இதுக்கு நீ ஒரு சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். இப்போ வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. அதனால நீ இதில் உனக்கு எந்த ஏ வேல்யூக்கு அப்ளை பண்ற மாதிரி எங்க அப்ளை பண்ணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப ஆல்பா 2 ஆல்பா எடுத்துக்கிட்டு சம் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஆல்பா பிளஸ் பீட்டா 2 ஆட் பண்ண தானே, 2 ஆட் பண்ணலாம். ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக 2 ஆல்பா ஆட் பண்ணா 3 ஆல்பா. இப்போ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நமக்கு இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. சார் a by 2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ a by 2 is equal to 3 ஆல்பா. ஓகேவா? கம்பேர் பண்ணி கூட போடலாம். நீங்க இது தனியாக போடலாம், இப்படி வச்சு போட்டுக்க. a by 2 is equal to 3 ஆல்பா. அப்ப a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப a மட்டும் பக்கம் வச்சுக்கிட்டு அத மட்டும் பேரலாம். a is equal to 2 இந்த பக்கம் வச்சா மல்டிபிள் 2 வந்துரும். இப்ப 3 2 சார் 6 ஆல்பா. ஓகேவா? இது அப்படியே வச்சுட்டேன். இப்படி ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கலாம். a is equal to 6 ஆல்பா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடி. ப்ராடக்ட் ஆஃப் root is equal to அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா into பீட்டா. ஆல்பா பீட்டாக்கு பதிலா 2 ஆல்பா மல்டிபிள் பண்ற ரெண்டையும். ஆல்பா into 2 ஆல்பா is equal to
2 alpha square 2 alpha square. இப்போ alpha beta க்கு product of root என்ன ஆன்சர் பார் 32 கண்டுபிடிச்சிருக்கோமா அப்ப 32 is equal to 2 alpha square. இப்போ alpha square மட்டும் இங்கே வச்சுக்கா இங்க மல்டிபிள்ல இருக்கிற 2 டிவைட்ல வந்துரும் 32/2 இத கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 16. அப்ப alpha square is equal to 16. Alpha square is equal to 16. Taking the square root on both sides ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். அப்ப alpha is equal to என்ன வரும் plus or minus 4 plus or minus 4 வரும். இப்போ இங்க ஆல்பா வேல்யூ இருக்குல்ல இந்த ஆல்பா வேல்யூ கொண்டுட்டு வந்துட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினா a ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஈக்குவேஷன் 1 பார் from 1 என்னன்னு கொடுத்துறாங்க சமன்பாடு 1 இல் இருந்து ஓகேவா ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது a is equal to 3 alpha 6 alpha இருக்கா 6 alpha இப்போ உனக்கு ஆல்பாவோட வேல்யூ +4 ஆவும் இருக்கலாம் alpha is equal to +4 or -4 இப்போ +4 ஆ இருந்துச்சுனா ஓகேவான்றதுல ஆல்பாவோட வேல்யூ put alpha is equal to +4 which implies என்ன கிடைக்கும் இப்போ a is equal to 6 into 4 இப்போ a ஓட வேல்யூ 20 இந்த இடத்துல ஆல்பாவோட வேல்யூ -4 ஆ இருந்தா அப்ப a is equal to 6 into -4 அப்ப a ஓட வேல்யூ -24 இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு therefore a is equal to plus or minus 24 plus 24 ஆ இருக்கலாம் இல்லாட்டி -24 ஆ இருக்கலாம் புரியுதா a வை கண்டுபிடிச்ச இதுல இருந்து sum of root product of root கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா +4 -4 வந்துச்சு அத கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் போடுறோம் ஓகேவா இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம twice the other அப்ப ஒரு ரூட் வரை இன்னொரு ரூட் இருக்குது த்ரைஸ் கொடுத்துருக்கலாம் ரெண்டு ஈக்குவல் ரூட்னு கொடுக்கலாம் மோர் தென் 5 இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போகும் ஓகேவா அடுத்த சம் போகலாம் क्वेश्चन நம்பர் 6 இது 5th क्वेश्चन மாதிரியே தான் ஓகேவா இஃப் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x square plus kx plus 81 is equal to 0 is அங்க வந்து twice the other னு கொடுத்தாங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா is square of the other then find the அங்க a ஓட வேல்யூ கேட்டா k ஓட வேல்யூ சொல்லுங்க ஓகேவா அங்க twice you find the square அவ்வளவுதான் என்ன அப்படியே தான் சம் போட போறோம் அப்ப 3x square plus kx plus 81 ங்கறது ஈக்குவேஷன் a ஓட வேல்யூ 3a b ஓட வேல்யூ k c ஓட வேல்யூ 81 இப்போ sum of root alpha plus beta is equal to minus b by a is equal to minus b ஓட வேல்யூ k இப்போ k by 3 ஓகேவா இது சிம்பிளா அப்படியே வச்சுக்க போறோம் அடுத்து மூலங்களின் பெருக்கற்பலன் product of root is equal to alpha beta is equal to c by a c ஓட வேல்யூ 81 by 3 3 யும் 81 கேன்சல் பண்ணா 27 ஓகேவா அடுத்து என்ன பண்ண போறோம்னா given இப்போ அந்த ரெண்டு ரூட் நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்பாங்கிறது ஒரு ரூட் பீட்டாங்கிறது ஒரு ரூட் இப்போ ஆல்பாங்கிற ரூட் நம்ம என்ன வச்சுக்கலாம் ஆல்பானே வச்சுக்கலாம் பீட்டாங்கிறது அங்க ட்வைஸ் அப்படிங்கிறதுனால 2 into ஆல்பான்னு வச்சோம் இங்க ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்க போறோம் ஆல்பா ஸ்கொயர் இந்த ரூட் அப்படிங்கிறவங்க ஸ்கொயர் பண்ணிக்க போறோம் ஆல்பாவோட வேல்யூ ஆல்பா தான் பீட்டாவோட வேல்யூ ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால வர்க்கம் அப்படிங்கிறதுனால ஆல்பா ஸ்கொயர் ஓகேவா alpha is equal to alpha beta is equal to alpha square ஏன் இங்க எழுத்துன்னு பாரு ஓகேவா இப்போ திரும்ப இப்போ இத கொண்டுட்டு போயிட்டு இது ரெண்டையும் யூஸ் பண்ணி sum of root கண்டுபிடிக்கணும் product of root கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோம்னாவே நமக்கு என்ன கிடைச்சிரும் கண்டுபிடிச்சி அதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு என்ன k னா k a னா a வரை கிடைச்சிரும் போடலாமா இப்போ என்ன பண்ணோம் இதை யூஸ் பண்ணி sum அப்ப sum of root alpha plus beta is equal to alpha க்கு பதிலா alpha plus beta க்கு பதிலா alpha square ஓகேவா அப்ப sum of root க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க
minus k by 3 is equal to alpha square நம்மளால ஆட் பண்ண முடியாது ஏன்னா alpha square என்ன ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் ஆட் பண்ண முடியும் அதனால அப்படியே வச்சுக்கலாம் minus k வந்து நம்ம வச்சுக்கலாம் minus k is equal to இந்த மல்டி டிவைட்ல இருக்கிற 3 இங்க வந்துச்சுனா மல்டிபிள்ல போயிடும் இப்ப 3 into alpha plus alpha square அங்க வேல்யூ தெரியாது நமக்கு எதுமே தெரியாது அதனால அப்படியே வச்சுக்கலாம் அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி வெச்சுக்க ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட் மூலங்களின் பெருக்கற்பலன் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பாவுக்கு பதிலா ஆல்பா இன்டு மல்டிபிள் இன்டு பீட்டாக்கு பதிலா ஆல்பா ஸ்கொயர் அப்ப ஆல்பாவையும் ஆல்பா ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணும்போது இங்க ஒரு 1 இருக்கும் அப்ப ஆல்பா கியூப் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்சோம்னா என்ன வேல்யூ இது 27 அப்ப இந்த 27 நம்ம அப்ளை பண்ணா 27 கிடைச்சிரும் 27 ஆல்பா கியூப்னு இருக்குல்ல அதனால அத வந்துட்டு நம்ம கியூப் ரூட் எடுக்கணும் கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம எழுதும்போது 27 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27 எழுதலாம் அப்ப 3 கியூப் அப்படி எழுதலாம் இப்ப டேக்கிங் தி கியூப் ரூட் ஆன் போத் சைடு ஓகேவா கியூப் ரூட் எடுத்தோம்னா இந்த பவர் 3 இந்த பவர் 3 கேன்சல் ஆகி போயிடும் therefore alpha is equal to 3 alpha is equal to 3 அப்படினு இந்த ஆல்பாவோட வேல்யூ கொண்டு வந்து இங்க போட்டா அப்படினா உங்களுக்கு ஆன்சரே கிடைச்சிடும் அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சரே நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா from 1 ல அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா அங்க என்ன பார் from 1 என்ன பார் minus k is equal to 3 into alpha plus alpha square k ஓட வேல்யூ 3 into alpha plus alpha square alpha க்கு பதிலா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 3 கண்டுபிடிச்சோம் அப்ப put alpha is equal to 3 in equation number 1 ஓகேவா அப்படியே போடலாம் இல்ல which implies which போட்டுக்கலாம் அப்ப alpha is equal to 3 which implies minus k is equal to 3 into alpha க்கு பதிலா 3 திரும்ப alpha square அப்படிங்கிறதுனால 3 square 3 into 3 plus 3 square அப்படினா 9 இப்ப 9 plus 3 12 3 into 12 so minus k is equal to 3 12s are 36 so minus k is equal to 36 but plus k is equal to minus 36 ஓகேவா இதான் அவருடைய ஃபைனல் ஆன்சர் இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற 6 சமம் ஓவர் எக்ஸாம்பிள் சமம் இன்னொரு சம் இருக்குது அது பார்க்கலாம் example 3.43 if the difference between the roots of the equation x square minus 13x plus k is equal to 0 is 17 find the value of k இந்த ரெண்டு ரூட் சொல்லிருப்பாங்கல ஆல்பா பீட்டான்னு அந்த ரெண்டு ரூட் உடைய டிஃபரன்ஸ் the difference between the root of the equation இந்த ஈக்குவேஷன் உடைய ரூட்ஸ் இருக்கும் அந்த ரூட்ஸ் உடைய டிஃபரன்ஸ் வந்து 17 ஆயிருந்தா k ஓட வேல்யூ என்ன இந்த இடத்துல இருக்கிற k ஓட வேல்யூ என்ன அப்படி क्वेश्चन கேக்குறாங்க ஈக்குவேஷன் x square minus 13x plus k is equal to 0 இதுல a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ minus 13 c ஓட வேல்யூ k இப்ப sum of root கண்டுபிடிச்சலாமா sum of root alpha plus beta is equal to minus b by a அப்ப minus b ஓட வேல்யூ minus 13 minus into minus plus 13 by 1 is equal to 13 இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வெச்சுக்கலாம் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் பெருக்கற்பலன் மூலங்களின் பெருக்கற்பலன் ஆல்பா பீட்டா c by a is equal to c ஓட வேல்யூ k by 1 is equal to k ஈக்குவேஷன் நம்பர் 2 given அவங்க கொடுத்தாங்கல the difference between root of the equation இப்ப ரெண்டு ரூட் ஒன்னு ஆல்பா இன்னொரு பீட்டா தானே அப்ப அதோட டிஃபரன்ஸ் அப்படினா மைனஸ் இப்ப ஆல்பாவுல இருந்து பீட்டாவை மைனஸ் பண்ணனும்னா ஓகேவா இல்ல பீட்டாவுல இருந்து ஆல்பா மைனஸ் பண்ணனும் அப்படி மாதிரி எடுத்துக்க போறோம் நம்ம ஆல்பா மைனஸ் பீட்டா வெச்சுக்கலாம் இப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா is equal to the difference between the equation is 17 equation number 3 alpha minus beta is equal to 17 equation 1
2 3 இருக்குல்ல இதே மாதிரி முன்னாடி வருஷம் போட்டுருப்போம் நாம ஏன்னா இந்த ஆன்சர் அவங்க கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஓகேவா அப்ப 1 பர் ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கா இங்க ஆல்பா மைனஸ் பீட்டா இருக்கா 1 in 3 எடுத்தா ஈஸியா எலிமினேஷன் மெத்தட்ல கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ஈக்குவேஷன் 1 ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13 ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17 அப்ப plus beta minus beta cancel alpha plus alpha 2 alpha is equal to 13 by 17 13 plus 17 is equal to 30 இப்போ alpha is equal to 30 by 2 அப்படினு மல்டிபிள் இருக்கிற 2 இங்க divided by 2 வந்துரும் இப்போ டிவைட்ல இருக்கிற 2 கேன்சல் பண்ணோம்னா 50 alpha ஓட வேல்யூ 50 put alpha is equal to 15 in equation number 1 or 3 1 ல போட்டாலும் சரி 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஓகே இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா ஆல்பா 1 ல வச்சுக்கிட்டோம் அப்ப ஆல்பா plus beta is equal to 13 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ப ஆல்பாக்கு பதிலா 15 plus beta is equal to 13 இப்ப beta is equal to 13 minus 15 இதுக்கு plus 15 பக்கம் வந்துனா minus 15 அப்ப beta is equal to 13 minus 15 is equal to minus 2 அப்படின்னு வரும் இப்போ ஓகேவா ஆல்பாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு இத கொண்டுட்டு வந்து இப்போ ஈக்குவேஷன் 3 ல அப்ப ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு k இருக்குல அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் from 2 என்னன்னு பாரு from 2 அப்படிங்கிறது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு k ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு k இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அந்த ரெண்டு வேல்யூ ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப ஆல்பாவோட வேல்யூ 50 பீட்டாவோட வேல்யூ -2 is equal to k therefore -30 is equal to k the k ஓட வேல்யூ -30 ஓகேவா இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர் மீதி எக்ஸாம்பிள் சம் இருக்கும் அந்த எக்ஸசைஸ் நமக்கு ரிலேட்டடா தான் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்றேன் நீங்க ஹோம்வொர்க் போட்டு காமிச்சிட்டு ஓகேவா அல்ஜிப்ரா அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் கிராஃப் தான் இருக்கு ஓகேவா உங்க கிளாஸ் இதோட எண்ட் இன்னும் ரெண்டு எக்ஸசைஸ் 3.15 and 16 ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கும் ரெண்டு எக்ஸசைஸும் கிராஃப் நோட் யார்கிட்டயாவது இல்லை அப்படின்னா கிராஃப் நோட் வாங்கி வச்சுக்கா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கிராஃப் தான் பார்க்க போறோம் ஓகேவா கிராஃப் பார்க்கலாம் இதோட முடிஞ்சிச்சு நமக்கு இந்த யூனிட் முடிஞ்சிச்சு ஆனா உனக்கு புக்ல கண்டினியூஸா இருக்கும் கிராஃப் அண்ட் எக்ஸசைஸ் பின்னாடி வந்துட்டு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற வேற யூனிட் அது இது கூட ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அது வந்துட்டு வேற யூனிட் தான் அல்ஜிப்ரா நமக்கு இதோட முடிஞ்சிச்சு அடுத்தது கிராஃப்க்கு அப்புறம் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இது ரிலேட்டட் சம்லாம் என்ன பண்றேன் போட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்